Good evening. Welcome back to 12th onwards first step towards your goal. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நீட் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட். அதாவது 2025க்கு அட்மிஷன் ஆனவங்க ரீஃபண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் வந்து எப்படி செக் பண்ணுறது, ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நாம் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு யூஜி கோர்சஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ன்னு அந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த யூஜி கோர்சஸ் கீழே வந்து ப்ரொவிஷனல் லிஸ்ட் 1 ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 25-26 செஷன் அப்படின்ட்டு வந்து டிஎன் மெடிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் என்னென்ன யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் இது வந்து அவங்க வச்சுருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 594 பேஜஸ் இதில் இருக்குது. அதில் வந்து நாம் பார்க்கணும். ஒரு 594ல் இந்த யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு லிஸ்ட் ஆஃப் இது வந்து அவங்க கேண்டிடேட் லிஸ்ட் வந்து கீழே வச்சுருக்காங்க. இதில் வந்து நாம் 2 டைப் ஆஃப் இதில் வந்து நாம் செக் பண்ணலாம். நம்ம நீட் யூஜியோட அப்ளிகேஷன் நம்பர் இருந்தாலும் செக் பண்ணலாம், நீட் ரோல் நம்பர் இருந்தாலும் நாம் செக் பண்ணலாம். Ctrl F போட்டு நீங்கள் அவங்க எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். வித்தின் எ வீக்ஸ் டைமில் அவங்க வந்து இது பேஸ் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க அதாவது மேனேஜ்மெண்ட் கேண்டிடேட்டாக இருந்ததுன்னா மேனேஜ்மெண்ட் கம் கவர்மெண்ட் சீட்டாக இருந்தால் 1,30,000 இந்த மாதிரி, ப்ளஸ் செல்ஃப் ஃபினான்ஸாக இருந்தாலும் அது வந்து 10,000 அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் பண்ணு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற அவங்களுக்கு தெரியும். அந்த எலிஜிபிள் லிஸ்ட் இதில் இருந்ததுன்னா அந்தந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ரீச் மீ 9790097632 இல்லாட்டி harsha0710@gmail.com நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. கடைசியாக நான் என்ன கேட்டுக்கிறேன்னா ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. see you in the next video.